அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரண்டாம் மகள் ஹல்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சின்ன திருமண வரலாறு கேட்கலாமா? அவங்களுக்கு அபு லஹபின் அவங்களுடைய மகன் உத்துபாவிற்கு திருமணம் செய்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்துபாவை இஸ்லாத்துக்கு இணைய மாதிரி கேட்டதுக்கு அவங்க மறுத்ததுனால ருக்கியா நாச்சியார் அவங்கள தலாக் சொல்லிவிட்டு மறுபடியும் ஹல்ரத் உதுமான் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவங்களுடைய பெயர் என்ன? அப்துல்லாஹ். அக்குழந்தை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அவங்களுடைய 6வது வயதில் வஃபாத் ஆயிட்டாங்க. ருக்கையா ரலியல்லாஹு அவங்க ஃபத்ர் போர் வெற்றிக்கு பின்னாடி இறந்து போயிருக்கதாக சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 3ஆம் மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவங்க அபு லஹபின் மகன் உதைபாவுக்கு மறுபடியும் திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க இஸ்லாத்துக்கு சேரும் மாதிரி சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மறுத்தனால தலாக் சொல்லிட்டு மறுபடியும் ஹல்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி உதுமான் ரலியல்லாஹு அவங்களுக்கு உம்மு குல்சும் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு மறுமணம் செய்து வச்சிருந்துருக்காங்க. 9ஆம் ஆண்டு வஃபாத் ஆயிருக்காங்க. யார்? உம்மு குல்சும். இவங்களுக்கு பிள்ளைகள் எதுவும் பிறக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 4ஆம் பெண் பிள்ளையான நம்ம எல்லாரும் அன்பாக அழைக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள பற்றி நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சேனலில் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.